ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்சி தமிழ் சேனல். இன்றைக்கி முடவாட்டுக்கால் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு முடவாட்டுக்கால் கிழங்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ தான் மேல் பகுதியில் இந்த மாதிரி ஹேர் மாதிரி இருக்கும். அந்த வேர் பகுதியை நல்லா சீவி எடுத்துக்கலாம். தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் நைஃபை வச்சு இந்த தோலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி பீலர் வச்சு கூட இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தோல் நல்லா அழகாக வந்துடும். இப்போ தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் முடவாட்டுக்கால் கிழங்கை சேர்த்துட்டு 5-6 பல் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துட்டேன். இது கூட கட் பண்ணி நான் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ குக்கர் வச்சுட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இதில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாலுமே நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அரைச்சிட்டும் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சேன் கருவேப்பிலை, கொத்தமல்லி, உங்களுக்கு தேவைன்னா புதினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேன். இப்போ ரொம்ப சுவையான முடவாட்டுக்கால் சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.